இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூத்தின் சரித்திரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு உறுதியற்ற வாழ்க்கையில உறுதியாக ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக நமக்கு இருந்தால் கூட நம்மை உபயோகமான பாத்திரமாக ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு கீழே இருக்கிறவர்களை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நம்ம உற்சாகப்படுத்துற மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம கூறும் பொழுது அது நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலும் இந்த டோட்டலா நம்ம அந்த சரித்திரத்தை குறித்து நம்ம ஃபைனலா நம்மளுக்கு என்ன அவுட்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? நகோமி முதல்ல சொல்றாங்க, நிறைவா நான் இருந்தேன், நான் குறைவுபட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. என்ன லாஸ்ட்ல ஃபைனலா பாருங்க, இது முடியும் போது ஒரு சந்தோஷமாக இந்த இந்த அதிகாரம் முடிவதை நாம் பார்க்கலாம். இந்த நகோமியோட துன்பம் எல்லாம் மாறினதாக இருக்கும். அந்த கசப்பு எல்லாம் அவங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கினதாக இருக்கும். ஏன்னா உறுதியே இல்லாம இருந்த அந்த நகோமி இப்போ உறுதியான ஆண்டவரை பற்றி கொண்டதனால் சமாதானமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உடைஞ்சு போயிருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு துளிர் வந்ததை நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு உபயோகமாக அவங்க மாறி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுவதில் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டெப் எடுக்கணும். என்ன சரியா? இந்த வருட துவக்கத்துல கூட நம்ம எல்லாரும் வாக்குத்தத்த வசனங்களை பெற்றிருப்போம். ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருப்பார். என்ன அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறாரா? நீங்க அதை ருசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க யோசித்து பார்த்தாலே தெரியும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை தந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாம ஒரே துன்பத்தின் மேல துன்பமா நம்ம பெற்றுக்கொண்டு கூட இருக்கலாம். அப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்ம இன்னும் ஆண்டோடைய பாதத்துல சேரலன்னு அர்த்தம். சரியா? இந்த நகோமி மோவாப் தேசத்துல இருக்கும் வரைக்கும் குறைவுள்ளவங்களா தான் இருந்தாங்க. என்ன பெத்தேல்ல ஆண்டோடைய பாதத்துல இருக்கும் வரைக்கும் நிறைவுள்ளவர்களாக தான் இருந்தாங்க. எப்போ ஆண்டோடைய பாதத்தை விட்டு வழி விலகி அவங்க விலகி அந்த செழிப்பை நோக்கி, உலக பிரகாரமான செழிப்பை நோக்கி அவங்க சென்றாங்களோ, தேவனுடைய பாதத்தை விட்டு வழி விலகினாங்களோ, அப்பந்தான் அவங்க குறைவு விட தொடங்கினாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க குறைவுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு எண்டே இல்லாம அந்த குறைவுன்னு வந்துட்டே இருக்கு. நஷ்டத்தின் மேல நஷ்டம் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களே ரியலைஸ் பண்றாங்க, நம்ம ஆண்டவருடைய பாதத்தை விட்டு இங்க வந்துட்டோம். இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை பற்றி விசாரிக்கிறவராக இந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய மக்களின் நாட்டான தன்னுடைய சொந்த நாட்டை குறித்து இந்த நகோமி என்ன பண்றாங்க? விசாரிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம இப்போ ஆண்டவருடைய பாதத்தை விட்டு ரொம்ப தூரமா நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில இருந்திருக்கலாம். உலக பிரகாரமான செழிப்பை தேடி ஆண்டவர்கிட்ட வழி விலகினவர்களாக நம்ம இப்போ வந்திருக்கலாம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை குறித்து விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வேற எங்கேயும் போய் ஆண்டவரை பத்தி கேட்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல ஆரம்பத்துல இருந்து செய்து கொண்ட நன்மைகளை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவருடைய பாதத்துல இருக்கும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, எவ்வளவு சமாதானமா இருந்தீங்க, எவ்வளவு நிம்மதியா இருந்தீங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். நீங்க ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி சமாதானமா இருக்கிறாங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க விசாரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். முதலாவது இந்த ரூத் செய்த காரியம் தன் சொந்த தேசத்தை குறித்து விசாரிச்சாங்க. நம்மளும் ஆண்டவரை குறித்து விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, விசாரித்ததோடு நின்றுடல. சரியா? அப்ப ஆண்டவரை பின்பற்றினவங்களுக்கு இந்த நன்மைலாம் கிடைக்குதா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுடல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க? தனது சொந்த தேசத்திற்கு போகும்படி எழுந்து புறப்பட்டு சேர்ந்தாள். எழுந்து புறப்பட்டு பாதில நின்றுட்டு திரும்பி போகல, பின்மாற்றம் அடைந்து விடல. எங்க சேர்ந்துருந்தாங்க? அந்த தேசத்திற்கு, தன் சொந்த தேசத்திற்கு, அதாவது ஆண்டவருடைய பாதத்திற்கு சேர்ந்தாங்க. நாம் முதலாவது செய்ய வேண்டியது ஆண்டவரை பற்றி விசாரிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இப்போ கரண்டா இருக்கிற அந்த பாவ வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு அவருடைய பாதத்தில் சேர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியா?
அடுத்து அவனுடைய இதை வந்து நம்ம எப்படி கூட சொல்லலாம்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்ம பரலோகத்திற்கு செல்லுகிறத கூட நம்ம சொல்லலாம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதை கூட நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து மூன்றாவது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தான் கூட வந்த ரூத்தை உரியவரான போவாசிடம் கொண்டு சேர்த்தாங்க. சரியா? இந்த ரூத்து என் கூடவே இருக்கட்டும், அல்லது ரூத்தோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் நினைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, ரூத்தை உரிய போவாசிடம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம் குடும்பத்தாரை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற அத்தை மாமா, அம்மா அப்பா, நமக்கு கொடுத்திருக்கிற கணவரை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவர் தான் இந்த போவாஸ்க்கு இதான் யார சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அவரிடத்தில் சேர்க்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப முதலாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல சேரணும். சரியா? ஆண்டவருடைய பாதத்தை கிட்டி சேருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம இப்ப கரண்டா இருக்கிற பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம வந்து ஐயோ இவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவர்கிட்ட தள்ளி வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஆண்டவரை விசாரித்து அவருடைய எழுந்து புறப்பட்டு அவரிடத்துல வந்து சேர்ந்து விடணும். வந்ததன் பிற்பாடு ஓகே நான் வந்துட்டேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நம்ம ஆறுதல் அடைஞ்சு இருந்துடாம, நம்ம கூட இருக்கிற நம் பிள்ளைகள், நம் குடும்பத்தார்களும் ஆண்டவரிடத்துல வந்து சேர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஆர்வமாக நம்ம ரொம்ப இதா கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம சாட்சிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம கைட் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அளித்த உடன்படிக்கையே நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன்னு சொல்லிட்டு தான். அந்த உடன்படிக்கையை எப்போ நிறைவேற்றுவார் அப்படின்னா, நம்ம பாவ வாழ்க்கையிலே இருந்தா நம்மளுக்கு ஆண்டவர் நிறைவேற்றி விடுவாரா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம பாவத்தை விட்டு எப்போ ஆண்டவருடைய பாதத்துல கிட்டி சேருவோமோ அப்பந்தான் ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம அதோடு நின்று விடாம ஒரு ஸ்டெப் மேல போய் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம் மேல மிகவும் பிரியமாய் இருப்பார். இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம வந்து மறுமையில் மாத்திரமல்ல இம்மையிலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆண்டவர் அளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உடன்படிக்கை நித்திய ஜீவனையும் நமக்கு அளிப்பார். இம்மையிலே நமக்கு ஆண்டவர் நம்மோடு பண்ணின நம்மளுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம கிடைச்சிருக்கோம்ல, அதன்படி அந்த கட்டளைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது அந்த வசனத்தையும் அந்த உடன்படிக்கையையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்போ நீங்க ஏதோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வந்துட்டீங்களா, இப்போ ஆலயத்திற்கு ஒழுங்கா போகாம ரொம்ப பின்மாற்றம் அடைஞ்சு இருக்கிறீங்களா, பைபிள் வாசிக்கிற நேரம் குறைஞ்சிடுச்சா, ஆண்டவரை துதிக்கிற நேரம் குறைஞ்சிட்டுன்னு ஃபீல் பண்றீங்களா, இனி அதை விசாரித்து நம்ம ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோம் அதை நினைச்சு பார்த்து நம்ம வந்து எழுந்து ஆண்டவரை துதிக்க புறப்படணும். நீங்க எழுந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து சேரணும். நீங்க மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல உள்ளவர்களையும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தை கிட்டி சேர்க்கிறவர்களாக நீங்க மாற்றும் பொழுது ஆண்டவர் உங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, உடன்படிக்கையை நிறைவேற்ற வல்லவரே, வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாத உண்மையுள்ளவராக நீங்க இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, நாங்க இப்போ உண்மை விட்டு நாங்கள் தூரம் சென்ற அதெல்லாம் மன்னிங்க தகப்பனே. நாங்க இப்போ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கிட்டி சேர்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்க வல்லவர் நீர்தான் சுவாமி. அப்பா, எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் உமக்குள் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்களும் இருக்கணும். எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்களையும் அதற்கு நேராக வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.